இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏன் அப்படி ஆயிருக்கலாம்ங்கிறதான் இதுதான் எக்ஸாக்டாக ஆச்சுன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வென்ட்ரிக்கிள்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வென்ட்ரிக்கிள்ஸில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இருக்குது. அதை செப்பரேட் பண்ணுற வால்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த வால்ஸை வந்து என்ன ஆகும்னா ஃபைப்ரஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கார் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து இருக்காது. அது வந்து ஒரு நார்மல் டிஷ்யூ மாதிரி பிஹேவ் பண்ணாது. நார்மல் டிஷ்யூவில் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் செயல்படுறதுக்கான அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பல்சஸ்லாம் சீம்லெஸ்ஸாக போயிட்டுருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபைப்ரஸாக இருக்கிற ஸ்கார் டிஷ்யூஸ் வந்து கண்டக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா 100% கண்டக்ட் ஆகாது, இல்லை பார்ஷியலாக இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அத்மியான்னு சொல்லுவாங்க. அதாவது இர்ரெகுலர் ஹார்ட் பீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இது வந்து கோர் ரீசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து காரணமாக இருக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ திரும்ப தான் சொல்கிறேன், ஹார்ட்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணுமே தவிர அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,